அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ இன்னும் 42 நாட்களில் பண்ணாக்கா டிஎன் டெட் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அந்த எக்ஸாமில் நம்ம தேர்ச்சி பெறுவது எப்படி, ஸோ எளிமையாக தேர்ச்சி பெறுவது எப்படி, ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்றைக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா ஜூலை மந்த்து 4 மற்றும் 5. அப்போ 4ஆம் தேதி பண்ணாக்கா டெட்டு பேப்பர் 1க்கான எக்ஸாமும் 5ஆம் தேதி டெட்டு பேப்பர் 2க்கான எக்ஸாமும் நடக்க போகுது. ஸோ அப்போது நமக்கு மொத்தமாக எத்தனை நாள் இருக்குது, இன்னையோட சேர்த்து பண்ணாக்கா 42 டேஸ் இருக்குது. அப்போ இந்த 42 டேஸில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாக்கா நம்முடைய பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் பண்ணாக்கா நமக்கு ரிவைஸ்டு பாஸ் மார்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணாக்கா ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க மொத்தம் 150 கொஷின்ஸ் இருக்கும். அதில் 90 மார்க் பண்ணாக்கா ஒவ்வொரு கொஷினுக்கு ஒவ்வொரு மார்க்கு. அப்போ 90 மார்க் வாங்கணும் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால். இதே பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சியாக இருந்தால் 75 மார்க் வாங்கணும். அப்போ 50%. அதே எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்களாக இருந்தீங்கன்னாக்கா பண்ணாக்கா 60 மார்க் வாங்கினா போதும். பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 60 மார்க் வாங்கினா போதும். அப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு 60%, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு 50%, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 40%, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 40%. ஸோ இதுதான் பண்ணாக்கா பாஸ் மார்க். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸோ நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வரும்னு தெரியும். ஸோ தமிழ்லேருந்து 30 கொஷின், இங்கிலீஷ்லேருந்து 30 கொஷின், மேக்ஸ்லேருந்து 30 கொஷின், சயின்ஸ்லேருந்து 30 கொஷின், சைக்காலஜிலிருந்து 30 கொஷின். சப்போஸ் நீங்கள் பண்ணாக்கா இதே சோசியல் சயின்ஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னாக்கா மேக்ஸ் சயின்ஸில் 30 + 30 வரும் இல்லையா, இதுக்கு பதிலாக சோசியல் சயின்ஸ்லேருந்து 60 கொஷின்ஸ் வரும். இதுதான் உங்களுக்கான இந்த எக்ஸாம் பேட்டர்ன். சரி, இப்போது பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டகரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 90 மார்க் வாங்கணும்னு சொன்னேன். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சியாக இருந்தால் பண்ணாக்கா 75 மார்க் வாங்கணும்னு சொன்னேன். அடுத்தது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எல்லாம் பண்ணாக்கா 60 மார்க் வாங்கினா போதும். இப்போ நீங்கள் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரியை வச்சு உங்களுடைய பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய பாஸ் மார்க் பண்ணாக்கா ஒரு 75 இல்லை 60 இல்லை 90 அப்படின்னாக்கா அதே உங்களுடைய டார்கெட்டாக வைக்காதீங்க. இப்போ பண்ணாக்கா 75 உங்களுடைய டார்கெட் அப்படின்னாக்கா பாஸ் மார்க் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 85 டார்கெட் வைங்க. அப்போ 85 டார்கெட்னால் என்ன பண்ணணும், ஸோ ஃபஸ்ட்டு பண்ணாக்கா இங்கே இருக்கக்கூடிய அந்த 5 சப்ஜெக்டில் உங்களுக்கு எது ஈஸியான சப்ஜெக்ட்னு பார்க்கணும். இப்போ என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு தமிழ். இந்த 30 கொஷினில் நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா உட்காந்து படிச்சிங்க, கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னாக்கா 27 கொஷின் அக்யூரேட்டாக போட்டுடலாம், ஈஸியாக 27 வாங்கிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு பண்ணாக்கா இங்கிலீஷ் வரும் அப்படின்னா இங்கிலீஷ் பண்ணாக்கா எடுத்துக்கலாம். அடுத்து பண்ணாக்கா மேக்ஸ் இல்லை சயின்ஸ். சைக்காலஜியில் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நாகராஜநாதர் புக்கு படிச்சிங்கன்னா மினிமம் ஒரு 15 கொஷின்ஸ் வரும். அப்போது இங்கே 27, இங்கே 15 எவ்வளோ வருது, 37 + 5 42 மார்க் வருது. அப்போது பத்தலை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சைக்காலஜி இது வந்துடுச்சு. அப்போ இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு. அப்போ சயின்ஸில் நீங்கள் என்ன ஸ்ட்ரீம், என்ன மேஜர்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் ஈஸியாக இருக்கும். இப்போ பயாலஜி, பாட்னி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்னி, ஜுவாலஜி ஈஸியாக இருக்கும். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சயின்ஸில் ஃபுல் மார்க் வாங்க ட்ரை பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணால் தமிழ் ஃபுல் மார்க் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அடுத்தது பண்ணாக்கா சயின்ஸு ஃபுல் மார்க் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நீங்கள் சப்போஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மேஜர் படித்தவங்களா இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேக்ஸ் அப்படின்றது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அதாவது பாட்னி, ஜுவாலஜி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா மேக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணாக்கா 6th to 10th புக்கு வரைக்கும் தரோவாக படிச்சிங்கன்னாவே போதும். நீங்கள் குறைஞ்சது பண்ணாக்கா 20 கொஷினுக்கு மேலே நீங்கள் போட்டுடலாம். அப்போது தமிழில் ஒரு 27, சைக்காலஜி நாகராஜநாதர் புக்கு படிச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு 15 கொஷின். இப்போது சயின்ஸ் படிச்சிங்க அப்படின்னாக்கா 6th to 10th வரைக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு அதில் ஒரு 20 கொஷின் வந்துடும். ஸோ அப்போது 47, 57, 62 மார்க் வந்துடும் இல்லையே. அப்போ இன்னும் பண்ணாக்கா பத்தலை. அப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மேக்ஸு. இப்போ மேக்ஸ் பண்ணாக்கா உங்களுக்கு வரும் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 கொஷின். இங்கிலீஷ் வரும் அப்படின்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு 10 கொஷின்.
அப்போ 67லேருந்து 77 87. அப்போ மேக்ஸும் இங்கிலீஷும் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு சயின்ஸு தமிழ் சைக்காலஜி இதை தரவாக படிச்சுக்கணும். இல்லை அப்படின்னா தமிழ் மேக்ஸு சயின்ஸ் நல்லா படிச்சுக்கிட்டு இங்கிலீஷும் சைக்காலஜியும் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டா போதும். அப்போது நான் சொல்கிறது வந்து பின்னாக்கா ஜஸ்ட்டு பாஸ் மார்க்குக்காக மட்டும்தான். இப்போ தமிழில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? தமிழில் ஃபுல் மார்க் வாங்கணும். 30க்கு வந்து பின்னாக்கா 27 அபோவ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பின்னாக்கா தமிழில் இலக்கணத்தை மட்டும் தனியாக படிங்க. இலக்கணத்துலேருந்து நமக்கு குறைஞ்சது ஒரு 20 கொஷினாவது வந்துடும். அட்லீஸ்ட் 15 to 20 கொஷின்ஸ் வந்துடும். அடுத்தது வந்து பின்னாக்கா இலக்கியம். இந்த அகநானூறு, புறநானூறு, ஸோ அப்புறம் இந்த செய்யுள் பகுதியெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தரை பேஸ் பண்ணி கொஷின் வரும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அந்த ப்ரீவியஸ் இயர் அந்த டெட்டு பேப்பர் 1 கொஷின் பேப்பராக இருக்கட்டும், இல்லை பேப்பர் 2 கொஷின் பேப்பராக இருக்கட்டும், அதை எடுத்து நீங்கள் பாருங்கள். அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டு உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சதுரத்துடைய பரப்பளவு கண்டுபிடி அப்படின்னு ஒரு கொஷின் வரும். ஆட்கள் நாட்கள் கொஷின் வரும். லாப நட்டம் கொஷின் வரும். ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த மாதிரி டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூஸ் பண்ணி படிக்கிறது மூலிமா நீங்கள் ஈஸியாக ஒரு 10 to 15 கொஷினை படிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சயின்ஸு. இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ண வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 6th சரிங்களா 10th வரைக்கும் 11th 12th படித்து தான் ஆகணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நீங்கள் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டியூனோ பாக்ஸ் அண்டு மோர் டு நோ பாக்ஸ் சரிங்களா, இந்த பாக்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு படிச்சிடுங்க. இதிலிருந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 to 3 கொஷின்ஸ் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பரில் எந்தெந்த டாப்பிக்லலாம் இருந்து கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் வரக்கூடிய அந்த டெட் எக்ஸாம் இருக்கிற 42 டேஸாக இருந்தாலையும் உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ச்சி மதிப்பெண் வாங்க முடியும். ஸோ அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைக்காலஜி என்ன படித்தாலே வரலன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு சில கான்செப்சுவல் கொஷின், அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஷின்ஸை உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா ஓரளவுக்காவது நீங்கள் அந்த புக்கை படிச்சிருந்தால் மட்டும் தான் எழுத முடியும். ஏன்னா அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 கொஷின்ஸ் வருது அப்படின்னாக்கா மேட்ச் த ஃபாலோவிங்கில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 கொஷினாவது இருக்கும். அப்போ அந்த 5 கொஷினை நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளிக் பண்ணிடலாம். எப்படி ஈஸியாக அடிக்க முடியும், அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருந்தால் தானே. அப்போ அதனால் நீங்கள் சைக்காலஜி படித்து தான் ஆகணும். அப்போ எல்லா சப்ஜெக்ட்டும் படித்து தான் ஆகணுமா சார்னா படித்து தான் ஆகணும். நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ ஒரு 3 சப்ஜெக்டை சூஸ் பண்ணிங்க. அந்த 3 சப்ஜெக்டை ஃபுல்ஃபில்லாக படிங்க. இருக்கிற டேஸு படித்ததை திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொஷினுக்கு சரியான முறையில் எழுத முடியும். ஸோ இது எழுதுறதுனால உங்களுக்கு என்ன யூஸு, டெட்டு பாஸ் பண்ணதுனால என்ன யூஸ்னா, அடுத்து யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் மேபி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா உங்களால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். உடனே ஒரு அரசாங்க வேலையிலையும் சேரவும் முடியும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எக்ஸாமோ இருக்கக்கூடிய வாய்ப்பை விட்டுறாதீங்க, கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.